பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் பிரசங்கின் புஸ்தகம் அதிகாரங்கள் 10 முதல் 12 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 10வது அதிகாரத்திலே செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டுப்போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும் என்று சொல்லி அங்கே பிரசங்கி எச்சரிப்பு கொடுக்கிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஞானத்தை பெற்றுக்கொண்ட மனிதன் சொற்ப மதியினத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது. எல்லாவற்றிலும் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் தேவனான கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் பரிசுத்தத்தின் மகிமை உண்டாவதாக. அது நமது ஆவிக்குரிய ஜீவியத்தை கெட்டுப்போக பண்ணுகிறதா இருக்கிறது. ஞானியின் இருதயம் வலது கையிலும் மூடனுடைய இருதயமோ இடது கையிலும் இருக்கும். ஞானியினுடைய செயல்பாடுகள் வலது கையை வைத்து செயல்படுவது போலவும் மூடனுடைய செயல்பாடுகள் இடது கையை வைத்து செயல்படுகிற போலவும் இருக்கும் என்று சொல்லி ஞானி எச்சரிப்பு கொடுக்கிறார். இந்த சொற்ப மதியினம், மூடனுடைய வழிகள் ஆகியவை குறித்து இந்த அதிகாரத்தில் எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். மூடன் வழியிலே நடக்கிற போதும் மதிகட்டவனாயிருக்கிறான். தான் மூடன் என்று அவன் எல்லோருக்கும் சொல்லுகிறான் என்று சொல்லி மூடனுடைய காரியங்களை ஆவியானவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். மூடனுடைய பேச்சு, மூடன் மிகுதியாய் பேசுகிறான். நடக்கப் போகிறது என்னென்று மனுஷன் அறியான். தனக்கு பிற்பாடு சம்பவிக்கப் போகிறதை அவனுக்கு அறிவிப்பவன் யார் என்று சொல்லி வேதம் கேட்கிறது. நமது வார்த்தைகளை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மூடனுடைய வாய் அது அளப்புகின்ற ஞானியுடைய வாய்மொழிகள் தயையுள்ளவைகள், மூடனுடைய உதடுகளோ அவைகளை விழுங்கும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அவன் வாய்மொழிகளின் துவக்கம் மதியினம், அவன் வாக்கின் முடிவு கொடிய பைத்தியமுமாம் என்று சொல்லி வேதம் எச்சரிப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். 11வது அதிகாரத்திலே உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். இங்கே ஆகாரம் என்பது எதிர்மொழி எபிரேய மொழியிலே தானியம் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. தண்ணீரிலே நதியிலே தானியத்தை போடும்போது அது கரையிலே சேர்க்கப்பட்டு அது ஒரு நாள் கரையிலே வளர்ந்து அது பலனை கொடுக்கிறதா இருக்கிறது. அதே போல் நமது ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நற்கிரியைகளை நாம் செய்யும்போது அது பிற்காலங்களிலே பலனை கொண்டு வருகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்பொழுதும் நற்கிரியை செய்வதற்கு நாம் உற்சாகத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. மேகங்கள் நிறைந்திருந்ததால் மழை பூமியிலே பெய்யும், மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்திலே கிடக்கும் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. மேகங்கள் மழையை பொழிக்கிறது. அதே போல் நமது நற்கிரிகள் ஒரு நாள் சேற்ற பலனை நமக்கு கொடுக்கும். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான் என்று சொல்லி வேதவசனம் எச்சரிப்பு கொடுக்கிறது. நாம் விதைக்க வேண்டும், அறுக்க வேண்டுமானால் நாம் பல சுற்றுப்புற சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. நற்கிரிகளை செய்யும்போது நாம் மற்ற எந்த காரியங்களையும் குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடாது. கர்த்தருக்காய் அதை நாம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் விதைக்கிற விதை அது ஒரு நாள் கண்டிப்பாக பலன் கொடுக்கும். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் நாட்களிலே இருதயத்தை உள்ளே பூரிப்பாகட்டும். ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு வருவார் என்று எச்சரிப்போடு நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. 12வது அதிகாரத்தில் உன் வாலிப வயதிலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராதற்கு முன்பும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராதற்கு முன்பும் உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. வாலிப பிராயத்திலே கர்த்தரை நாம் நினைக்கிறோம், சிருஷ்டித்தவரை நினைக்கிறோம். நமது தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்தோடு சிருஷ்டித்திருக்கிறார். வாலிப வயதில் நாம் அந்த வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்துகிறார். நம்ம சுய சித்தத்தின்படி போகும்போது அது ஆண்டவருக்கு ஒவ்வாத மற்ற பலன் தராத காரியங்களுக்கு கொண்டு போய் முடித்துவிடும். கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கும்போது கர்த்தர் ஆசீர்வாதமாய் எல்லாவற்றையும் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நமது வாலிப வயதாகி அதுக்கு பின்பு நாட்கள் போய்விட்டது என்று சொல்லி வருத்தப்படுவதற்கு முன்பதாக ஆண்டவர் சமூகத்திலே நம் சிருஷ்டியரை நினைத்து, அவர் சித்தத்தை நினைத்து, அவருடைய மகிமையை நினைத்து, அவருக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து வாழ்க்கை முழுவதுமே ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேதம் நம்மை அழைக்கிறது.
இந்த இதமான வார்த்தைகளை கண்டுபிடித்து பிரசங்கி வகை தேடினான். எழுதின வாக்கியங்கள் எல்லாம் செவ்வையும் சத்தியமானவைகள் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. கர்த்தரை உன்னத தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம், ராஜாதி ராஜாவை நினைத்து கொள்வோம். அவர் தாமே நம்மை நியாயத்திலே கொண்டு வருகிற தேவன், அவர் நியாயம் தீர்க்கிற தேவன். அவர் சீக்கிரமாய் வருவார். அவர் வரிக்கு ஆயத்தப்படுவோம். ராஜா மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக. கர்த்தர் உங்களோடு இருந்து நடத்துவாராக. குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் அற்புதமான அதிசயமான கிருபைகள் விளங்க பண்ணுவாராக. ஆமீன்.